அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாட்டில் ரெண்டு உயிர்கள் பறி போயிருக்கு. இந்த நிகழ்வை கேட்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு மிக சங்கடமா இருக்கு. இந்த விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் தமிழக மக்கள் எல்லாரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை மாத்தினாங்க. அதாவது திமுக ஆட்சியில இருந்து தாவேக ஆட்சிக்கு மாத்தினாங்க. ஆனா ஆட்சி மாறினாலும் காட்சி அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் நேற்றைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு அமைச்சர்கள் ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்வதும் அரசு அதிகாரிகளும் ரொம்ப அலட்சியமா சிரிச்சுக்கிட்டு போறவமா தான் இந்த நிகழ்வு இருக்கு. இதுதான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த விஷயத்தை தெரிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? அரசு அதிகாரி ஏன் இவ்வளவு அலட்சியம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஆனந்தன் டாக்ஸ் வலையொலியில மிக தெளிவா பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி, தூத்துக்குடியில விளாத்திக்குளம் அருக 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய வீட்டில் பாத்ரூம் வசதி இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் காட்டுக்கு போன பிள்ளைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்துட்டு போன விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த நிகழ்வு நடந்த போது, அதற்கடுத்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் அதை எப்படி சிஎம் சார், அன்னைக்கு இருந்த சிஎம் சார், அதாவது ஸ்டாலின் அவர்களை பார்த்து இதுக்கு என்ன மாதிரி பேசினாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு கொடூரம் தமிழ்நாட்டில் நடக்குது, இதை யாரு தட்டி கேட்கறது, இதற்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்ட அவரு இன்னைக்கு அதை கேட்டுதான் அவர் அதிகாரத்துக்கே வந்தாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெண்கள், அவரே சொல்றாரு, இந்த தேர்தலில் எனக்கு அதிகமான வாக்களிச்சது இளைய தலைமுறை பிள்ளைகள், அதுலயும் குறிப்பா பெண்கள் தான் எனக்கு அதிகமாக வாக்களிச்சாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. உங்கள் மீது நம்பிக்கை வச்சு அண்ணன் திரைப்படங்கள்ல நிறைய நடிச்சிருக்காரு. பச்சிலம் குழந்தைக்கு ஒரு படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிடுவான், ஒரு தவறு நடந்துடும். அந்த சூழ்நிலையில அவன் அதாவது ஒரு பொலிட்டிக்கல், அந்த படத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பையன், அவனை கொண்டு பாலத்தை கீழே கட்டி தொங்க விட்டு அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு. இது போல அண்ணன் முதல்வராக வந்தாருன்னா இங்க தமிழ்நாட்டில் இதே போல நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்துறாங்க. ஆனா இப்போ நடந்தது என்ன? இதே மக்களே நாக்கப்புடுங்கிற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இன்னைக்கு தெருவில் இறங்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சூலூருக்கு பக்கத்துல வெறும் 10 வயசுங்க, 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு பிஞ்சு ஒரு குழந்தைய 2 பேர் பைக்ல கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுப்பகுதியில் வச்சு அந்த பிள்ளைய தப்பா நடந்து அந்த பிள்ளைய கொன்னு போட்டு ஒரு கிணத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய நிகழ்வு! இது ஒரு கேவலம் இல்லையா? இப்படிப்பட்ட வெறிய என்ன சொல்றது தெரியல. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படிங்க தமிழ்நாட்டில் அவன் நடமாட முடியும்? சரி, நடந்தது நடந்து போச்சு. இந்த நிகழ்வை பத்தி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அதற்கு கொஞ்சம் கூட இதுக்கு முன்னாடி அப்படியே பொங்கி எழுந்தாங்க. பெண்மையை பத்தி ரொம்ப பொங்கி ஆக்ரோஷமா பேசின இதே கீர்த்தனா இன்னைக்கு தாவேகாவினுடைய அமைச்சரான பிறகு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, வெக்கம் இல்ல, சிரிச்ச மணிக்கா அதை பத்தி இப்ப பேசாதீங்க, இப்ப அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி மட்டும் கேளுங்க, அதை 6 மணிக்கு மேல கேளுங்க. ஏன்னா மேடம் 6 மணிக்கு மேலதான் பொதுமக்களுக்கான பிரச்சனையை பேசுவாங்க. 10 to 6 மணி வரைக்கும் நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் மட்டும்தான் பேசுவாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது? இவங்கெல்லாம் அமைச்சர் போஸ்டிங் வேற, அதான் கஷ்டமே இல்லாம கிடைச்சுன்னா இப்படிதான். சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஜி படிச்சுட்டு ஐஜி பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த மேடம் சொல்றாங்க பாருங்க, ஒரு பிரஸ் மீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு காவல்துறை எப்படி பிடிச்சாங்கிறத பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட இருந்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு இதே போல நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படியா சிரிப்பீங்க மேடம்? ஏன் மேடம், ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எப்படி பேசணும் கூட உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி மேடம் இந்த போஸ்டிங் கொடுத்தாங்க? இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. அப்படி பேசுறதா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் போய் பேசலாமே அந்த அதிகாரிகளோட, அதுவும் சிரிச்சு பேசுற அளவுக்கு. சரி, இது ஒரு புறம் இருந்துட்டு போகுது. அண்ணனோட சீமானனோட ஸ்டேட்டஸை பார்க்குறேன். அதுல ஒரு அமைச்சர், அதான் ஒரு காவல்துறை பிடிச்சிட்டாங்கல்ல, இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னு அலட்சியமா கேட்கிறாரு. சார், நீங்க அப்படிலாம் ஒன்று சொல்லிட்டு ஆட்சிக்கு வரல சார். நீங்க என்னமோ காவல்துறையை பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா அவனுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து சிறைச்சாலையில் வைக்கிறக்கா சார்? இந்த மாதிரி ஒரு கொடூரனை சிறைச்சாலையில் பிடிச்சி கொண்டு போய் வைக்கிறதுக்கு, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு தான் நீங்க அமைச்சராக இருக்கீங்களா? உங்க ஆட்சியை கொண்டு வச்சாங்களா மக்கள்? எவ்வளவு கேவலமா! இவங்க அந்த எண்ணத்தையே பாருங்களேன். இது அவன் வீட்டில் நடந்துருந்துச்சுன்னா இந்த போல நினைப்பாங்களா? இது போல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இது போல கடந்து போவாங்களா? அது என்னங்க, இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு.
வெக்கம். அதாவது இவனுக்கு மாவு கட்டு போட்டதை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களா மாவு கட்டு போட்டாங்களான்னு. நான் என்ன கேட்கிறேன், மாவு கட்டு போட்ட ஒருத்தனுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவனை வந்து கைது பண்ண இந்த காவல்துறை போயிருக்கு, அந்த மேல இருக்கக்கூடிய கட்டடத்துல பதுங்கி இருந்தாங்க, கீழே விழுந்து தவறி விழுந்து அவன் கை கால் வந்து முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவங்க என்னை திருப்பி கட்டையால அடிக்க வந்தாங்க, எங்களை வந்து துன்புறுத்துறாங்க, எங்களை வந்து கொலை செய்ய வந்துட்டாங்க, காவல்துறை அதிகாரிகளே கொலை செய்ய வந்துட்டாங்க, என்கவுண்டர்ல போட்டு விட்டு போயிருங்க. ஒண்ணுமே செய்யாம தொழிலுக்கு வேலை செஞ்ச பனைமரத்துல என்ன பனையேறி தொழிலாளியை வந்து உங்களால் துப்பாக்கி எடுத்து சுட முடிஞ்ச இந்த காவல்துறைக்கு இவ்வளவு ஒரு கொடுஞ்செயலை செஞ்ச ஒரு அவனை மனுஷ லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது, மிருகம் கூட அப்படி செய்யாதுங்க. அந்த அளவுக்கு செஞ்ச இந்த 2 பேரு எப்படிங்க நடமாட முடியும்? அவனை இதே போல தப்பிச்சு முயற்சி பண்ணான்னு சொன்னீங்களே, எங்க மீது கொலை பண்ணா திருப்பி வந்து தாக்குதல் பண்ணா அதனால சுட்டுட்டோம்னு சொல்லி முடிச்சு விடுங்க. அதைத்தான் இந்த தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதற்காக தான் இந்த விஜய் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் வச்சாங்க. அதை விட்டுட்டு 7 லட்ச ரூபாய் நிதி உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமா? இதற்காக உங்களை வந்து அதிகாரத்தில் வந்தாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது ஏற்கனவே இது போல ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுனா, நான் சொல்றேன் இந்த தவறை உண்மையிலேயே அவர் வந்து தடுக்க முடியாதுதான், முன்கூட்டியே வந்து அவருக்கு தெரியாது. ஆனா இனி இதே போல ஒருத்தர் நடக்கக்கூடாதுல. இப்போ சென்னையில வில்லிவாக்கத்துல இதே போல ஒரு 12 வயசு பிள்ளை வந்து காணாம பெற்றோர்களை போய் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருந்தா, என்கவுண்டர்ல போட்டிருந்தா, இது போல அடுத்து எவனாவது ஒரு பிள்ளை மேல கை வைப்பானாங்க. இதை பேசினா தமிழ்நாட்டுல ஒரே தலைவன் சீமான் அவர்கள் மட்டும்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட சீமான் அவர்களை வந்து தோற்கடிச்சு விட்டு அண்ணனை வந்து தோல்வி கொடுத்துட்டு இப்ப விஜய் அவர்களை நம்பி வந்து எங்க அண்ணன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்களே, அதற்கு நீங்க கொடுத்த பரிசு இந்த பிஞ்சு குழந்தையோட உயிர். அதற்கு நீங்க திருப்பி என்ன இதை எப்படி வந்து சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படின்னா, 2 அமைச்சருக்கு போய் 7 லட்ச ரூபாய் நிதி காசோலையை கொடுத்து போன்ல வந்து ஆறுதல் சொல்லிட்டாங்களாம் இன்னைக்கு. அதுவும் 2 நாளுக்கு பிறகு யோசிச்சு இதை எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்கலாம்னு நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை அறிவிச்சு அவங்க வந்து மகளிர் பாசறை சார்பாக போராட்டத்தை அறிவிச்சதுக்கு பிறகு இப்படி தமிழ்நாடு எங்கும் வந்து போராட்டங்கள் வெடிச்சிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லி 7 லட்ச ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்காக உங்களை கொண்டு வந்து வச்சாங்க. இதுக்கப்புறம் நீங்க எப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்க போறீங்க? நீதிமன்றத்தை நாங்களும் கேட்கிறோம், நீதிமன்றத்தை அரசாணைகளை பின்பற்றதா வேணும். ஆனா இது போன்ற அரக்கைங்களுக்கு போக்சோன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா, அது மூலியமா தவறுகள் குற்றம் வந்து நடக்கிறது தடுத்திருக்கா, குற்றங்கள் வந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் தான் நாங்க எல்லாருமே. ஆனாலும் இது போன்ற அரக்கைங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுலயும் இந்த வழக்கு 5 வருஷம் 10 வருஷம் இழுத்து போடாம உடனடியாக தண்டனைகளுக்கு அதுக்கு ஏத்தாப்புல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு உடனடியாக அவனை வந்து தூக்கு தண்டனை வந்து அவனுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு தான் இந்த மக்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணீரை வந்து நம்ம துடைக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு கண்ணீருங்க. திருச்சியில மருத்துவமனை, அதுவும் அரசு மருத்துவமனையில கொண்டு போய் ஒரு நர்ஸை சேர்த்திருக்காங்க. அந்த நர்ஸுக்கு வந்து சரியான முறையான வந்து சிகிச்சை பண்ணாம அந்த பொண்ணு வந்து உயிரிழந்துட்டாங்க. இதற்காக அந்த கூட படிச்ச மாணவிகள் வந்து போராட்ட காலத்தில் நின்றுருக்காங்க. இதற்கு போய் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்து அந்த போராட்டங்கள்லாம் பண்ண வேணாம், உடனே வந்து போராடிட்டா மக்களுக்கு வந்து தொந்தரவா இருக்கும் இல்லையா, இதுக்காக ரோட்டுக்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நான் கேட்கிறேன், இதற்கு முன்னாடி வந்து இதே போல நீங்க கல்லூரி படிக்கும் போதோ இல்ல ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டமும் நடந்துச்சுல, போராட்டங்கள் பண்ணதானே செஞ்சோம். அப்ப போராட்டங்களை வந்து இன்னைக்கு தடுக்கிற இந்த ரமேஷ் இதுக்கு முன்னாடி இதே போல நீங்க தாவைக்கால போராடி இருந்தா தானே உங்களுக்கு தெரியும். போராட்டமே எதுவுமே இல்லாம ஒரே ஒரு ரீல்ஸை மட்டும் போட்டுட்டு அது மூலியமா ஆட்சியை பிடிச்சதுனால உங்களுக்கு எப்படி போராட்டத்தை பத்தின இது தெரியும், வலி வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன செய்யணும் கூட தெரியாதுல உங்களுக்குலாம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அவங்க தரையில இறங்கி ரோட்டை மறைத்து அந்த மாணவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்ததன் விளைவாக அதற்கப்புறம் இந்த அரசாங்கம் ஏற்கனவே இங்க கோயம்புத்தூர்ல இந்த ஒரு சம்பவம், இப்போ வந்து திருச்சியிலேயும் இதே சம்பவம், இந்த 2 சம்பவம் வந்து எதிர்கட்சிகள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஆகா பதவி எடுத்து இன்னும் 2 வாரம் கூட முழுசா முடியலையே, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக அதுலயும் அந்த மாணவர்கள் வந்து போராட்டம் போது அவங்க அந்த முழக்கம் இருப்பாங்களா, அந்த முழக்கத்தை பாருங்களேன். இந்த அளவுக்கு ஆகா தகவல் அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ, இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம உடனடியாக கோரிக்கைக்கு என்ன ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்த அந்த மாணவியினுடைய தங்கைக்கு வந்து தற்காலிக நர்ஸ் வேலையும்
அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மனை பட்டாவும் வந்து அவங்க வழங்கி நீங்க உடலை வாங்கி அடக்கம் பண்ணிருங்க பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் தான். நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு குழந்தை இறந்துருச்சா 7 லட்சம் ரூபாய், இப்படி மருத்துவமனையில வந்து அரசு மருத்துவர்கள் வந்து சரியா முறையா சிகிச்சை பார்க்கலையா, அவங்களுக்கு ஒரு வீட்டு மனை பத்திரையும் அரசுக்கு ஒரு தற்காலிக ஒரு வேலையும் இதே போல இங்க கொடுத்துட்டீங்கன்னா இது எப்படி வந்து இது தீர்வாகும்? நான் கேட்கிறேன், இது எப்படி தீர்வாகும்? இதுக்கு பேர் தான் மக்கள் கேட்கிற ஜஸ்டிஸ் வந்து இந்த நிதி தானா நீங்க கொடுக்கறது? இப்படி யார் வேணாலும் வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு பிள்ளைய 2-3 பிள்ளைய பெற்றிருந்தீங்கன்னா போய் அரசு மனுக்கு சேர்த்து உங்க பிள்ளைய வந்து கொண்டுருங்க. உங்களுக்கு உங்க கூட மற்ற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அரசு வேலையும் உங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மனை பத்திரமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு தான் நீங்க வந்து இந்த தாவேகா காட்சிக்கு வந்து நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்களா? இது எவ்வளவு கேவலமான ஒரு அரசா இருக்கு. இதே போல நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஜெயிச்ச எம்எல்ஏ முல்லா என்னங்க பண்ணாங்க? அரசு மருத்துவ ஆய்வுன்னு சொல்லி எடுத்து ரீல்ஸ் போட்டாங்கல்ல, நீங்க பார்த்த ஆய்வு லட்சணம் இதானா? அப்போ ரீல்ஸ் மட்டும் போறீங்க, சும்மா இல்லை, உங்களுக்கு இங்க இருந்து போகணும், ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், நாங்கள் இதை போடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து இந்த தாவேகா அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் இந்த லட்சணத்துல இன்னும் எவ்வளவு உயிர்கள், ஏற்கனவே 41 உயிரை வந்து கரூர்ல நீங்க எடுத்துட்டு தான் அந்த ஆட்சிக்கே வந்திருக்கீங்க. இன்னும் இப்ப வந்த லட்சணத்துல இப்ப இதுலயே இந்த உயிர் போயிட்டு இருக்கு. 2 வாரம் கூட முடியல, அதுக்குள்ள இத்தனை உயிர். இன்னும் போக போக என்ன நடக்க போதோ இதை நினைச்சு பார்த்தா அத்தாடி முடியாது. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஆட்சி. இதுக்கு திமுக ஆட்சியே பரவாயில்லைங்கிற அளவுக்குள்ள நீங்க தாவேகாவோட ஆட்சி இருக்கும்ல. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்னு. இப்ப இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு விஷயங்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து ஒவ்வொன்றையும் பேசினாங்களே, அதுக்கான தீர்வுகளையும் சொன்னாங்களே. ஆனா அவரை விட்டுட்டு இன்னைக்கு எதுவுமே பேசாம ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு வாக்கு செலுத்தினமே, திரையில அவர் நடிக்கிறத பார்த்துட்டு வாக்கு செலுத்தினமே, இவ்வளவு அலட்சியமா வந்து இந்த அரசாங்கம் இருக்கே அப்படின்னு மக்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா விடமாட்டோம். நாம் தமிழர் கட்சி இதற்காக போராட்டங்களை முன்னெடுத்து வண்டவாளம் தண்டவாளத்தை எல்லாம் இந்த தாவேகாவினுடைய அரசாங்கம் எப்படி நடக்குது மக்கள் மத்தியில் தோல் உரிப்போம் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலாம், கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.